நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், நான் உனக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்புவாராக. அவருடைய அன்பின் பிரசன்னம் நம்மளை இன்னுமாக நம்மளை உற்சாகப்படுத்துவதாக. ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர். போ, என் காரியமாய் நீ போய் செய்யி, என்னுடைய ஊழியத்தை நடப்பி, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று, எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வந்து சேரணும், எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும், எல்லா பேருமே என்னுடைய பேச்சை கேட்டு என் நினைவாக இருக்க வேண்டும், அதற்குரிய வேலைகளை நீ போய் செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம் அனைவரையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவருக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் நம்மளை உண்டாக்கினார், உருவாக்கினார், நம்மளை சிருஷ்டித்தார், நம்மளை படைத்தார், நம்முடைய காரியங்களை யாவையும் அவர் செய்து முடித்தார். நமக்காக அவர் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணுவதற்காக வந்தார். நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்திலே நிலைத்து நிற்கும்படியான போக்குவரத்தை நமக்கு உண்டு பண்ணும்படியாய் அவர் வந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட வேண்டும் என்பதற்காக வந்தார். காரணம், தொடக்கத்திலிருந்து பாவமானது பெருகி சந்ததி சந்ததியாய் பாவத்தினுடைய பிடியிலே இருந்த நம்மளை உலகத்திற்கு இரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்தார். அந்த உன்னதரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அப்படின்னா பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்களேன், அவர் பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதெல்லாம் பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். அருமையானவர்களே, நமக்கு இன்று அன்றன்று உள்ள தேவைகளை சந்தித்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர்தான். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஷேர் பண்ணிட்டு தான் போனார். அவருடைய ஊழியத்தையும் கூட நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு அவர் போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப நம்மோடு இருக்கிற ஆண்டவரை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் கர்த்தர், அதாவது 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். 9-10 வசனங்கள்ல தான் வரும். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த தேவன் நல்லவரா கெட்டவரா? அவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவன், தானா திங்கிற தேவன் அல்ல, அல்லது மிராக்களே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் பெற்றிருக்க வேண்டும். 5000 பேருக்கு 7 அப்பங்களை, அல்லேலூயா, 4000 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். 7000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். இன்னொரு இடத்துல 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். இன்னொரு இடத்துல 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்பெல்லாம் நிறைய என்ன பண்ண இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். அந்த பகிர்ந்து கொடுக்கிற தேவனிடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? அருமையானவர்களே, இரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இருதயத்தின் இருக்கிற வேண்டாத காரியங்களில் பலவீனங்கள் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். எனவே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். உலகத்தின் சந்தோஷம் நமக்கு அவமானமாய் இருக்கிறது. நமக்கு மிகவும் பிடித்தமான கடவுள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவரே தனக்குன்னு வச்சுக்க மாட்டார். எல்லாத்தையும் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், பிள்ளைகளுக்கு கொடுப்போன்னு சொல்லி கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக பேர் வாங்குகிற தேவன் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒருத்தர் சபைக்கு வந்துட்டு வெறும் 5 ரூபாயை போட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் வைங்கன்ட்டு போயிட்டான். அருமையானவர்கள், நம்முடைய கடவுள் பிச்சைக்கார கடவுள் அல்ல. எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கோடான கோடி ஜனங்களை உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. எத்தனையோ பில்லியன் கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இத்தனை ஜனங்களை உருவாக்கின ஒரே கர்த்தர். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேத்துக்கும் தம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொடுக்கிறார், தம்முடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பசியா இருக்கிறியா, ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று பகிர்ந்து கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். யாராவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா திடீர்னு ஐயோ வந்துட்டானான்னு சோத்து தூக்கி மறைக்கிறவங்க நிறையவே இருக்கிறாங்க. நல்ல ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது
உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறாங்களா, தூக்கி உள்ளவை உள்ளவை உள்ளவை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பகிர்ந்து சாப்பிடுகிற ஒரு காரியம் இருக்கும். அல்லேலூயா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கடைக்கு போவேன். அந்த 5 ரூபாய்க்கு என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்று வாங்கி வேகமாக தின்னுட்டு வாயை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போவேன். அது எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, ஏண்டா நீயா தின்னு நீயா வீணா போயிடாத, அதை பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லி எங்கள் அக்கா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்கும்போது அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. எனவே நாம் என்ன சாப்பிட்டாலும் சரி, பகிர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதில் ஒரு மன திருப்தி இருக்கிறது, தெய்வீக பிரசனம் இருக்கிறது. கர்த்தர் அதை செய்தார். ஆமென். அதே போல நாமும் செய்வதற்கு காரணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு எழுதின புத்தகத்தை 16ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். ஏனென்று சொன்னால், எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன் நீங்க மறந்துடாதீங்க. எத்தனை கூட நிறைய மீதியை எடுத்தீங்க, அதையாவது நீங்க நினைவில் வைக்க வேண்டாமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கலாம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைய நாளிலே உபவாசம். இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த உபவாச ஜெபம் முடிந்த பிறகு நாம் பகிர்ந்து என்ன பண்ணால் சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. எல்லாருமே ஒரு பொறுப்பை எடுத்து நீங்கள் எல்லாருமே உழைக்கிறீர்கள் இதற்காக. அப்போ ஆண்டுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பகிர்ந்து உண்ணுகிற காரியம். ஆமேன்னு சொல்லலாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீங்க. நான் உணவுக்கு நான் இந்த வாரம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், உணவுக்கு நான் இந்த வாரம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீங்க. அந்த பொறுப்பெடுக்கிற காரியம் எப்படி வந்தது அப்படின்னா, ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் பாருங்க. அந்த பகிர்ந்து கொடுக்கிற தன்மையிலிருந்து தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் பசியா இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சபையார் அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் பசியை ஒருவர் ஆற்றுவதற்கு நாம் ஒத்துழைப்பு தருகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவருடைய குணாதிசயம் நிறைந்தவர்களாய் நாம் உணவு கொடுக்கிறோம். அல்லேலூயா. காசை பார்க்கறதில்ல, பணத்தை பார்க்கறதில்ல. ஏன் என்று சொன்னால் ஒரு குடும்ப ஐக்கியம், உறவு இதன் மூலமாக உண்டாகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளே செல்ல செல்ல நாம் பக்குவப்படுகிறோம். இது உலகத்தானுக்கு புரியாது, அல்லது பெரிய பணம் ஆஸ்தி அந்தஸ்து வைத்திருக்கிறவனுக்கு புரியாது. தேவ சன்னிதானத்திலே காத்திருக்கிற நமக்கு தான் இது புரியும். இந்த வசனம் அழகா சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். இதுதான் முக்கியம். பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணணுமா? பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. உபவாசம் முடிஞ்சு நம்ம போகும்போது வீட்டில் போய் அதை செஞ்சு சாப்பிடவங்களாட்டியும் உங்களுக்கு டயர்டாயிடும். அப்போ உபவாச ஜெபம் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன என்ன பண்ண உணவு சாப்பிட்டுட்டு போகும்போது களைப்பு மாறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செஞ்சார். 3 நாள் ஆண்டவர் போதனம் பண்ணினார். களைத்து போய் விடுவார்களே, அதிக தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கும் அப்பெல்லாம். அப்போ களைத்து போய் விடுவாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. எப்படி ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எனவே பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும் இது அல்லவா உகந்த உபவாசம். நம்ம இங்கே இருக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறோம். அநேக பேர் இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களை இறக்கப்பட்டு இரக்க சுபாவத்தோடு நேசிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு எல்லாரையும் நேசித்தார், யாரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. மனதுருக்கம் நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த மனதுருக்கம் நமக்குள்ளாக வருகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க,
பத்திரகாளியை வழிபடுறவன் அதே போல தான் செயல்படுறான். ஏன்னா அதனுடைய குணாதிசயம் அதுக்குள்ள செயல்படுது. இந்த RSS பிஜேபியில் இருக்கிறவன் பூராமே வன்மையை அவன் கக்குகிறான். ஏன்னா அவனுடைய கடவுள் அப்படி இருக்குது, அதனால வன்மையான காரியத்தை கக்குகிறான். கிறிஸ்து இயேசு அன்புள்ளவர். அருமையானவர்களை, எல்லா மதத்திலையும் அன்பை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் என் தேவன் கொடுத்த அன்புக்கு அதெல்லாம் ஈடாகாது. அல்லேலூயா. என் தேவன் எனக்காக மரித்தார். எந்த கடவுளும் என்ன பண்ண மறிக்கலை. என் தேவன் மரித்த தேவன் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். உலகத்தில் எந்த கடவுள் உயிரோடு இல்லை, என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவரும் பொரிச்ச மீன்கள் எல்லாம் என்ன பண்ண வைத்து கொண்டு சீசர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். உயிர்த்த பிறகும் மீனை பொரிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க சீசர்களுக்காக. அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆண்டவர் தருகிற உணவை சாப்பிடவர்கள், சாப்பிட்டு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள். உணர்வில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா? நான் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன், 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேன், ஆண்களுக்கு மட்டும் இதெல்லாம். அப்போ ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் 2 பிள்ளைகளை கணக்கெடுத்தாலும் 20,000 22,000 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு என்ன பண்ண ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மிகவும் பெரியவர். நம்முடைய இயேசு கிறிஸ்து மிகவும் மிகவும் பெரியவர். நம்ம என்னன்னா சின்ன காரியத்துக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார், காரியங்களை சபையாய் முடிப்பார் அப்படின்னு விசுவாச பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட கர்த்தர்னா தேவைகளை பகிர்ந்து கொடுக்கிற கர்த்தர். உங்கள் தேவைகளை எல்லாம் பகிர்ந்து கொடுப்பார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்போஸ்தலர் 2:45 காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம். சொத்தை தங்களுக்கு என்றே வைத்துக் கொள்ளவில்லை, ஆண்டவருக்கென்று அதை அர்ப்பணித்தார்கள். இன்றைய நாட்களில் அநேக பேர் தங்களுடைய வீடுகளை ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த வீடு ஜெப வீடாக இருக்கணும், வாடகைக்கோ அல்லது என்ன பண்ண ஒத்திக்கோ விடாதபடி அந்த வீட்டில் ஜெபம் நடக்கட்டும், யார் வேணுமாலும் வந்து நடத்தட்டும். அல்லது என்னுடைய வீட்டில் அருகில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஜெபம் நடத்திக்கிங்க அப்படின்னு கொடுக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் பெரிய இருக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுனால கர்த்தருக்கென்று அந்த இடத்தை நீங்கள் அர்ப்பணித்து விடுகிறீர்கள். காணியாட்சிகளை, நிலங்களை, இடங்களை அப்போஸ்தலர்கள் ஒருமித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுத்தார்கள். அந்த இடத்துல சபையானது வளர்ச்சி பெற்றதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். இடத்தை கூட பகிர்ந்து கொடுத்தாங்க, நிலத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என் இடம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சபையை கட்டணும்னா கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, நல்ல காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ஜனங்கள் கூறுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு இடம் தான் இருக்கு, ஆனால் முடிச்சுன்னா அங்கே போய் நீங்கள் நடத்திக்கங்க அப்படின்னாங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்கள். நம்முடைய வேலை கொடுக்குற வேலை. இயேசு கிறிஸ்துவை போல அள்ளி அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட இல்லையே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நானே ஒரு மாதிரி இருக்கேனே அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லா பேருக்குள்ளும் தேவனுடைய பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷங்கள் அருமையானவைகள். அந்த பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டாம். உங்களிடத்தில் தாளந்து இருக்கிறது. தாளந்துன்னா என்ன தெரியுமா? தாளந்து என்பது தங்கம். அது கிலோ கணக்கில் 32 கிலோ தங்கம் தான் ஒரு தாளந்து. புரிஞ்சுங்களா? ஒரு தாளந்துங்கிறது எவ்வளவு? 32 கிலோ தங்கம். அருமையானவர்களே, நீங்கள் தேவைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், ஊழியத்துடைய தேவைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள்.
நீங்கள் ஆரோக்கியமாய் வாழக்கூடியவர்கள், நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்கள், நித்திய வீட்டிலே இளைப்பாறுதல் உண்டாகத்தக்கதாக உழைக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 43-44 வசனங்களை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 இருந்து வாசிக்கும் போது தெரியும், புரிந்து கொள்ளலாம். எல்லாரும் அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 34-35 வசனம். அப்போஸ்தலர் 4:34-35. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்க. உங்க வீட்டில் இடம் இருக்குதா, அந்த இடத்துல என்ன பண்ணா ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்வதற்கு அதை செயல்படுத்துங்க. நீங்கள் வீடு கட்டும்போது 40 பேர், 50 பேர், 100 பேர், 150 பேர், 200 பேர் உட்கார அளவுக்கு ஹாலாக கூட கட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இடத்துல ஜெபம் நடக்கிறதுக்காண்டி கட்டுங்க. 10க்கு 10 ரூமில், இந்த 700 சதுரடியில் இப்படி வாழ்றதை காட்டிலும் கர்த்தர் தருவார். நீங்கள் அங்கங்கே என்ன பண்ணணும், வீடுகள் தோறும் ஒப்பம் விட்டார்களாம். அன்றைய நாட்களில் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடினார்களாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் 120 பேர் உட்காரலாமா? என் வீட்டில் 120 பேர் உட்கார முடியுமானா உட்கார முடியல. ஆனால் அன்றைய நாட்களில் எப்படி இருந்தது வீடு? 120 பேர் கூடி ஜெபித்தார்களாம். அப்போ அப்படிப்பட்ட இடம் என்ன அப்படின்னா இருந்துச்சு பாருங்க, அது மேல் வீட்டு அறையில். அப்போ நீங்கள் கட்டும்போது ஒரு ஹாலாகவே பெரிய ஹாலாக கட்டிடணும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி அது கட்டுவீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அது கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குன்ட்டு எல்லாமே கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், நீங்கள் சாதிக்கக்கூடியவங்க, கர்த்தருக்காக சாதிக்கக்கூடியவங்க. உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும். ஆனால் நீங்கள் யாருன்னா ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள். நம்ம அப்போஸ்தலர்களை பேர் வாங்கலனாலும் கூட ஆண்டவருக்காக உழைக்கக்கூடியவங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சீசர்களாக இருக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். நம்மளாம் யாருடைய ஜனம்? அவருக்கு சொந்தமான ஜனம். நம்மளாம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு புத்திரர்கள். அல்லேலூயா. எனவே அவர் நமக்குன்னு ஒரு பரலோக வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு காசு கொடுக்க தேவையில்ல, வரி கட்ட தேவையில்ல. அங்கே ஜீவ தண்ணீர் ஓடும், தண்ணிக்கு காசு கட்ட தேவையில்லை. அல்லேலூயா. அங்கே அவரே ஒளியாக இருப்பார், கரண்ட் பில்லு கட்ட தேவையில்ல. அல்லேலூயா. அங்கே மரணமும் அழுகையும் இருக்கவே இருக்காது, பசியோ தாகமோ இருக்காது. இன்னைக்கு ஒவ்வொருவரும் என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை சாப்பிட்றது, ஏன் இதே குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு இதையே வச்சுருக்காரு. அவர் யோசித்து பார்த்து புதுசாக ஏதாவது உருவாக்கணும்னு பார்த்தாலும் முடியல. ஒரு 20 வகை ஐட்டத்தை என்ன பண்ணால் மாறி மாறி அதையே சமைச்சு இதுக்கு அங்கிட்டு வேறு என்னத்தை சமைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பரலோகத்தில் அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்குமா? காலையில் எந்திரிச்ச விட்டியும் டீ வைக்கிறதுல இருந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றது அல்லது என்ன பண்ணால் ஆஃபீஸுக்கு அமுச்சு விட்றது, இந்த காரியத்தில் இருந்து லாஸ்ட்டில் ஒரு 11 மணி ஆனால் திருப்பியும் போய் அடுப்பாங்கரையில் நின்று எதையாவது ஒன்று டீயை சாப்பிட்டுட்டு போட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன பண்ணால் சமைக்கிற வேலையே தொழிலாக வச்சுக்கிட்டு. இன்றைக்கி பெண்கள் இருக்கிறதுனால சபைக்கு அநேக பேர் வர முடியல. அருமையானவர்களே, நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் மார்த்தாள் மரியாள் ஒருத்தி என்னென்னா சமையல் கட்டிலேயே நின்றுக்கிட்டு இருக்கா. இயேசு கிறிஸ்துக்கு சமைச்சு போடணுன்ட்டு அதில் கம்ப்ளைண்ட் வேறு. சகோதரி உங்ககிட்டே பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் சமைக்கிறதுக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நல்லா சமைச்சு உனக்கு தருவோம், சாப்பிட்டு போயிடுவீங்களே அப்படின்னு. அவன் நல்ல பங்கு தேர்ந்தெடுத்திருக்கா, கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்துருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத ஓடிடு. அவ என்ன பண்ண கர்த்தருடைய, அவ பாக்கியவதி. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் குடும்பத்தில், இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் கணவன் மனைவியா இருந்துட்டு சாப்பாடு கணவனுக்கு போடாமல் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னா அடி தடி தான். எங்கள் அம்மா இதே உபவாச ஜபத்தில் 3:30 மணி ஆக்கிடுவாங்க. இதா உட்காந்துருக்குறாங்க பின்னாடி அந்த அம்மாக்கெல்லாம்.
6 7 பேர் 10 பேர் 12 பேர் ஒரு லிஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு பேசி கீசி வீட்டுக்கு வரும்போது 4 மணி. எங்கள் அப்பா ஒரு தடவை கடுப்பாகி அடிக்கவே போயிட்டார். நான் உழைச்சிட்டு நைட்டு ஷிஃப்ட்டு பார்த்துட்டு மத்தியானம் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்து உக்காந்துருக்கிறேன். என்ன சமைச்சு வச்சுருக்க? ஒன்றும் காணா. வீட்டில் பாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தேன். நீ போ, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு போ. நான் எங்கே போவேன்? ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டார் அவர். ஹோட்டலில் சாப்பிட்டா அது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்போ குடும்பத்தில் கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கள். எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதே நேரத்தில் ஞானமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்தினா அவரை போல நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீங்க. அவர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தையே பகிர்ந்து கொடுக்கறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, எத்தனை பேர் வேணுமாலும் பரலோக ராஜ்யத்துக்கு வாங்க, நான் எல்லா விதத்துக்கும் இடம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், தேவனுக்காக கொடுக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் இந்த இடத்துல ஊழியக்காரனா இல்லாமல் ஒருவேளை வேலைக்கு போயிருந்தேன்னா 3 மாடி அண்ணன் அப்பனா கட்டியிருக்காங்க, எங்கள் அக்கா 2 மாடி கட்டியிருக்காங்க. நான் எதுவும் கட்டலை. இடம் வேஸ்ட்டாக அப்படி இருக்குது, அப்படி சும்மா இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஊர் உலகம் நம்ம என்ன சொல்லும்னா, பொழைக்க தெரியாதவன், ஒன்றும் தெரியாதவன், இவன் ஆண்டவர்னு போனால் ஒன்றுமே வாங்க மாட்டேங்கிறான் இடத்த, அல்லது வீட்டை கட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களை போல சந்தோஷம் உங்களுக்கு இருக்காது, உங்களை போல தேவ கிருபை உங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. ஏதாவது குழப்பத்திலே இருப்பாங்க, அல்லது வீட்டு சண்டையிலே உட்காந்துருப்பாங்க, ஏதாவது மூளையை கசக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம என்ன தெரியுமா, மூளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அருமையாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்காரக்கூடியவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு கவலை இல்லை, எனக்கு கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை, எனக்கு கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. சொத்து அதிகமாக வச்சிருக்கவேன் தான் கவலைப்படணும். வீட்டை திறந்து விட்டுட்டு கூட நான் தூங்குவேன். ஏன்? என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, வாடா இங்கே வந்தீங்கன்னா பைபிளை தாண்டா தூக்கிட்டு போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏறி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க என்ன பண்ணால் கீபோர்டு இதெல்லாம் இருந்தாலும் எதை திறந்தாலும் என்ன தான் இருக்கும்? பைபிள் இருக்கும், பாட்டு புக்கு இருக்கும். பேக்கை திறந்தா என்ன பண்ணால் ட்ராக்ஸ் இருக்கும். இங்கே என்னத்தை சுரண்டிட்டு போக முடியாமல் விலையேற பெற்றதெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. விலையேற பெற்றது என் இயேசு கிறிஸ்து தான். என்னை கொள்ளையடிச்சிட்டு போனாதான் அவனுக்கு ஆசீர்வாதமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், என்னையை கொள்ளையடிச்சிட்டு போனாதான். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் இயேசு பெரியவர், பொக்கிஷமே என்குள்ளே இருக்குது. அப்போ அவன் என்னை விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன், அது பிரயோஜனம் இல்லாதது. இப்போ நீங்கள்லாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் தானே. அல்லேலூயா. உங்கள் காணி ஆட்சிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு. எங்கே போனாலும் ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு 3000 4000 10,000 எவ்வளோ வேணுமாலும் ஏறட்டும். ஆனால் என் சொத்து சுகமெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு, ஏன்னா அவர் தந்ததான். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பணங்காசு உள்ளவன் நிம்மதியாகவே இல்லைங்க. பாவம், ஒரு சப்பாத்தி சாப்பிடவங்களாட்டியும் கஷ்டப்படுறாங்க. அவங்ககிட்ட காசு பணம் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. டாக்டர் சொல்லிட்டார், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, எதையும் சாப்பிடாத, களியை குடி, களியை சாப்பிடு. அருமையானவர்களே, உங்களுக்கு எனக்கும் பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அளவாக சாப்பிட்றோம், ரொம்ப ரேட் அதிகமானதெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கூழோ கஞ்சியோ கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம குடிச்சிட்டு அழகாக ஆண்டவருக்காக வாழ்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை சிறந்தோங்கத்தக்கதாக இருக்கும். நீங்கள் எதை கண்டு புலம்ப வேண்டாம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு போதும். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா அவரால் உண்டானது, அதை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியவே முடியாது, அதை திருட முடியாது. தங்கத்தை அதிகமாக சேர்த்து வச்சவன் துக்குன்னு இருப்பேன், அடிக்கடி போய் திறந்து பார்ப்பேன். அடுத்து பணம் வச்சுருக்கேன், அடிக்கடி திறந்து பார்த்து இருக்குதா, ஓகே கட்டலாம் அழகாக இருக்கா, ரைட்டு. திடீர்னு என்ன போனால் 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணி பார்ப்பேன். ஏன்னா அதில் அவன் பிரியமாக இருக்கிறான். நீங்கள் எது மேல் பிரியமாக இருக்கிறீங்க? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறதுல, கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறதுல இரவும் பகலும் ஐக்கப்பட்டிருக்கிற கூடியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இதில் அழகா போட்டிருக்கு,
விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இது ஒதுக்கி வைக்கல யாரையும். அவங்க தேவைக்கெல்லாம் கொடுக்கிற ஒரு காரியத்தை கவர்மெண்ட் செய்யலைங்க. சபை விசுவாசிகள் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வந்து இதுக்கு பண்ணும்போது, உனக்கு இல்லையா, இடம் இல்லையா, வச்சுக்க இந்தா அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல, உலக கவர்மெண்ட்டுக்கு. ரோம் அரசாங்கம் அப்போஸ்தலர்களை ஜெயிலில் போடுறதுல குறிக்கோளா இருந்தாங்க. அருமையானவர்களே, உங்களை யார் தூக்க பார்த்தாலும் ஒன்று அவன் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா பட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்களாமே. ஆண்டவருடைய வல்லமையுள்ள வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்து விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தை நான் பகிர்ந்து கொடுப்பேன். நீ காசு பணம் பகிர்ந்து கொடுக்குறீ. அடுத்த பாயிண்ட், காசு பணம் பகிர்ந்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும்? விசுவாசத்தை. நேற்று என் மனைவி என்ன பண்ண, ஒருத்தவங்க நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க, விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஆண்டவரை பற்றி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கினாங்க. எதுக்கு? ஆண்டவரை பற்றி வசனத்தை அமைச்சு வைக்க. அதுக்கப்புறம் அவங்களோட அன்பு செலுத்த. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருக்குள்ளாக அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த உலகத்தான் பாருங்க, எப்படிலாம் பேசுகிறான், பேச பேச ரசிக்கத்தக்கதாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசி பாருங்க, அதில் வெளிப்பாடுகள் உண்டு. அதில் ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிற காரியம் உண்டு. செத்து போனவனை பிழைக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களிடத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. உலகத்தாங்கிட்ட இல்லை. உலகத்தான் என்னன்னா, கரைச்சி கொட்டி சாகடிக்கிற வேலையை பார்ப்பான். அல்லது திமிரா என்ன பண்ண பேசி அவனை மடிந்து போயிடுவான். ஒரு சிலர்லாம் பாருங்க, நல்லா பேசுவான், சக்கரை கட்டியாட்டம் பேசிடுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அவனும் செயல்பட மாட்டான், அந்த வார்த்தையின்படி இருக்கிறவங்களையும் செயல்பட விட மாட்டான். பேச்சு மட்டும்தான். பேச்சிலே வளர வேண்டாம், பெலத்திலே, கர்த்தருடைய பெலத்திலே வளருங்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணுமோ பகிர்ந்து கொடுக்கணும். ஆமென். என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு காசு பணம் கொடுக்கல, அல்லது உங்களுக்கு தேவையான வீட்டு பொருளை வாங்கி தரல. என்னத்தை தான் நான் உங்களுக்கு செய்துக்கிட்டு இருக்கிறேன்? விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்கு முக்கியம். எந்த ஒரு முதலமைச்சரும் செய்ய மாட்டார் இந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிற காரியம். மோடியாலையும் செய்ய முடியாது. விசுவாசமே இல்லாதாலே எப்படி விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தாங்க விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஆளுங்க. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 12:3. உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, நல்ல கவனிங்க, பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். வாசிப்போம் திரும்பமாக. ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாச அளவின்படியே நான் எண்ணுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையின்படியே நான் போதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபையின்படி போதிப்பாங்க. ஜான் பீட்டர் போல மோகன் சிலாசர் இல்லையே, அல்லது மோகன் சிலாசர் போல அப்பாத்துறை இல்லையே, அப்பாத்துறையை போல யாராவது ஸ்டீபன் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன அளவின்படி, அந்த அளவின்படி நான் உங்களுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறேன், விசுவாசத்தை நான் போதிக்கிறேன், இந்த விசுவாசத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குதா இல்லையா? அப்போ விசுவாசத்தில் வளர்ந்து பெறுகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சியின்படி நீங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? விதைக்கணும், விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் போய் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் எதை பற்றி அதிகமாக பேசுகிறீங்களோ அது மேலே தான் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எது மேலே அக்கறை உள்ளவர்கள்? நான் கிறிஸ்துவை பற்றிய அக்கறை கொண்டவனாக இருக்கிறதுனால, விசுவாசத்தில் தேறினவனால அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது அநேக பேர் தேற்றப்படுறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துடைய விசுவாசம் தான் ஒரு மனுஷனை தேற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ யார் தெரியுமா?
இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகள். நான் யாரு? அதே தான், கழுதை தான். இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை, அந்த கழுதைக்கு தான் மதிப்பு அதிகம். அல்லேலூயா. ஆமா, கழுதைக்கு தான் கம்பளம் விரிச்சாங்க. கழுதை சும்மா பாருங்க, சும்மா கிடந்த கழுதையை அவுத்துட்டு வான்னு ஆண்டவர் சொன்னார். 2 சீசர்கள் அவுத்துட்டு வந்தாங்க. ஆண்டவர் போனதோ கழுதை மேலே உட்காந்து போனார். கம்பளம் யாருக்கு விரிக்கப்பட்டது? கழுதைக்கு விரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ கழுதையாக இருந்தால் போதும், ஆண்டவர் மேலே போடுற அந்த அழகான என்ன பண்ணோம் குருத்தோலைகள் அந்த கழுதைக்கு தான் மதிப்பு. அல்லேலூயா. வெளியில் நான் போகும்போது பாஸ்டா, ஐயா ஸ்தோத்திரங்கய்யா, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பல காரியங்களை சொல்கிறாங்கன்னா எதுக்குன்னா, கர்த்தரை சுமக்கிற கழுதையாக இருக்கிறதுனால அந்த வேலையை என் மேலே துணிக்கிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. காலையில் கூட ஒரு ஃபோனு, ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு. அருமையானவர்களே, நீங்கள் யாருன்னு புரிஞ்சிருக்கணும். விசுவாசத்தை சுமக்கிறவர்கள். அந்த விசுவாசம் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால வெளிப்படுகிறது. உங்களுக்கு புகழும் எப்படி வந்து சேரும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை பற்றி விசுவாசத்தை வெளியில் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அடுத்து, எனக்கு ஒரு வரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வரங்களை பகிர்ந்து கொடுங்க. ஜெபிக்கிறது ஒரு வரம் தான். உபவாசத்துக்கு வந்து நல்லா ஜெபிக்கிறது ஒரு வரங்க. நிறைய பேர் உட்கார முடியாது, 1/4 மணி நேரம் கூட உட்கார முடியாது, எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் தேவ வரத்தை பெற்றவர்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள்லாம் வரம் பெற்றவர்கள் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள வரம் பெற்று. ஆமாம், சகாய மாதா வரத்தை பெறல, சகாய மாதா வரம் பெற்றது. அதுக்கிட்ட அங்கே போய் என்ன பண்ண மாலையை போடுற ஆளு கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே வரம் இருக்கிறது, அந்த வரத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவிக்குரிய வரங்களை அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சுத்தத்தின்படியே என்ன பண்ணாரு? அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்தாவியானவர் உண்டு, வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். வாசிக்கலாம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனவனுக்கு உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுக்கிறார், அதை பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்களும் பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்கள் நமக்கு உண்டு, வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவர் தான். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறேங்கிறார். என்னத்தை கொடுக்கிறார்? வரத்தை கொடுக்கிறார்.